மினாசான் கொனிச்சிவா. இது JLPT N3யோட கிராமர் பாயிண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து நிக்கோரி. நிக்கோரி அப்படின்னா என்னென்னா, இப்போ வந்து நம்ம ஸ்மைல் பண்ணுறது, அவங்க ஜென்டலாக ஸ்மைல் பண்ணுறாங்க, அவங்க ஸ்மைல் பண்ணுறது ஸ்வீட்டாக இருக்குது, நிக்கோ நிக்கோ அப்படின்னு சொல்லணும், அதுதான் நிக்கோரி. நிக்கோரி. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கனோஜோவா நிக்கோரி வரத்தே வதாஷியோ அன்ஷின் சாசித்தே. என்னோடய கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து நல்லா ஸ்மைல், அவள் வந்து ஜென்டலாக ஸ்மைல் பண்ணுறத பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப மனசுக்கு திருப்தியாக இருந்தது. அன்ஷின் சாசித்தேனா ஐ எம் ஸோ கிளாட் அப்படின்னு அர்த்தம். ஸோ அவங்க ஸ்மைல் பண்ணுறது வந்து பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப கிளாடாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு போன்யாரி. போன்யாரினா ஆப்சன்ட் மைண்டட். ஆப்சன்ட் மைண்டட்னா எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரில, எனக்கு அப்படியே பிளர்ராக இருந்தது, எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல, டிம்மாயிடுச்சு, எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல, அதுதான் போன்யாரி. ஓகேவா. நானேமோ கண்காயசு போன்யாரி ஷித்தே இத்தரா பான்கொஹான்னோ ஜிக்கான்னி நத்தேஷிமத்தா. நானேமோ கண்கயசு, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் முழிச்சிட்டே இருந்தேன், லைக் நான் டிம்லேயே ஆப்சன்ட் மைண்டடாக இருந்துக்கிட்டே இருக்கும் போது பொன்யாரி சித்தே தரா அப்படி நான் ஒரு கேர்லே இருக்கும் போது கொஹான், ஓகேவா, சாப்பாடு பான்கொஹான்னோ சாப்பாடு டைமே வந்துருச்சு, பான்கொஹான்னோ ஜிக்கானி நத்தேஷிமத்தா நான் யோசிச்சுட்டே இருக்கிறதுக்குள்ளே லஞ்ச் டைமே வந்துருச்சுங்க அப்படின்னு சொல்கிறது தான் இதுக்கான. ஸோ இது தேர்ட் ஒன். ஜிக்குரி. ஜிக்குரினா கேர்ஃபுல்லாக நல்லா த்ரூ அவுட்டாக யோசிக்கிறது, ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக யோசிங்க அப்படின்னு நான் பொறுமையாக ஒன்று ஒன்றா நான் யோசித்தேன் அப்படின்னு சொல்கிறதா ஜிக்குரி, கேர்ஃபுல்லி. ஓகேவா. ஜிக்குரி கண்காயத்தரா கொத்தாயோ தஷ்டே குதசாய். இது வந்து ஒரு டீச்சர் வந்து சொல்கிறாங்க, நல்லா யோசித்து இதுக்கான ஆன்சரை கொடுங்க. ஜிக்குரி நல்லா கேர்ஃபுல்லாக, கண்காயத்தரா நல்லா யோசித்ததுக்கப்புறம், கொத்தாயனா கொஷின், கொத்தாயோ ததஷ்டே குதசாய், ஸோ அதுக்கான ஆன்சரை நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. இது வந்து ஃபோர்த் வந்து குத்தாரி. குத்தாரினா எக்ஸாஸ்டட் ஆகிறது, அப்போ முடியலடா, இதுக்கு மேலே என்னால் முடியாது அப்படின்னு சொல்கிறது தான் குத்தாரி. எனக்கு உடம்புலாம் வலிக்குது, அச்சோ ரொம்ப அனலாக இருக்குது, முடியல அப்படின்னு சொல்கிறது தான் குத்தாரி. ஓகேவா. இதுக்கான எக்ஸாம்பிள் பார்ப்போம். மதா ரொக்கு கட்ஸ் நானோனி. ஆல்ரெடி ஜூன் வந்துருச்சு, ரொக்கு கட்ஸ்னா என்ன, ஜூன், கரெக்டாக ஜூன் வந்துருச்சு. அச்சுகிரியோனே இன்னமும் சூடாகவே இருக்கே, கிளைமேட் இன்னும் ஹாட்டாகவே இருக்குது, ஜூனே வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறது. ஹோரா, அங்கே பாருங்கள், ஹோரா அசோகோனி இரு இனுமோ. அசோகோ அங்கே இருக்கிற இனுனா என்ன, டாக், இனுமோ குத்தரிசித்தையோ. குத்தரிசித்தை என்ன சொன்ன, எக்ஸாஸ்டட். அப்போ அங்கே வந்து இருக்கிற ஒரு டாக் வந்து அதுவும் இந்த வெயிலுக்கு வந்து அப்பா முடியலன்னு படுத்துட்டு இருக்கு போல், அதை வந்து அவங்க சொல்கிறாங்க. ஓகேவா. குத்தாரி என்ன சொன்னால் எக்ஸாஸ்டட் ஆகி இருக்கிறது, ஓகேவா, டயர்டாக வருது. ஓகேவா. மதா ரொக்கு கட்ஸ் நானோனி அச்சுகிரியோனே. ரொக்கு கட்ஸே ஆகிடுச்சா, நான் இன்னும் சூடாக இருக்குது. ஹோரா, அங்கே பாருங்க, அசகோனி இரு இனுமோ, அங்கே இருக்கிற டாகு கூட குத்தாரி சித்தேரியோனே, ஐயோ அங்கே இருக்க டாகு கூட ரொம்ப டயர்டாக படுத்துருக்கே அப்படின்னு சொல்கிறது தான் அர்த்தம்.